ரெண்டு பாட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ட்டு இது பார்க்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷ்ணு விஷால் ஆக்டிங்கு ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி விஷ்ணு விஷால் ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் அதான் நான் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து சால்ரோட மற்ற நம்ம ஒரு மெலடியாக பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபைட்டு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதான் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. இப்போ ஒரு ஹீரோ சென்ட்ரிக்காக தான் நம்ம படம் பார்த்துட்ருப்போம். இது வந்து ஒரு விமன் சென்ட்ரிக்காக ஒரு ரெண்டு ஈக்குவலாக பண்ணனால ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். காமெடி ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சீரியஸாக போச்சு, அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் காமெடியாக போச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதான் மூணு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. இப்போ படத்தில் வர மற்ற கேரக்டராக இருந்தாலும் சரி, கருணாஸாக இருந்தாலும் சரி, முனிஷ்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவங்களுக்கு பாட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ் நல்லா காமெடியாக இருக்குது, டான்ஸும் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. விஷ்ணு விஷாலா விஷ்ணு விஷால் சார் இருக்கட்டும், ஐஸ்வர்யா மேமாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் சூப்பர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒன்னை விட எனக்கு வந்துட்டு இது இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. லைக் ஹியூமராக இருக்கட்டும், இமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் அவுட். கிளைமேக்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு பேர் சண்டை மாதிரி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். குட்டி பொண்ணுலாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு, கருணாஸ், ரம்யா கிருஷ்ணன் மேம், ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் இல்லை சாங்ஸ், ஆனால் கம்மி தான். பட் அதுவும் நல்லா பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு. அடுத்த பார்ட் வருமானு தெரியாது, பார்ப்போம். சூப்பராக இருக்குண்ணா. இதுவோட ஃபஸ்ட் பார்ட்டோட இது கொஞ்சம் நல்லாவே புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை விட இதுவும் நல்லாயிருக்கு. அந்த கேரக்டர் சூஸிங்லாம் நல்லாயிருக்கு. இந்த வாட்டி நல்லா கருணாகரன் சார் போட்டு அங்கே ஒரு சின்ன சலம்பல் அப்படியே ஒவ்வொருத்தரையாக போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை வந்து புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குட்டி பாப்பாலாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. முடிவு நமக்கு தெரிஞ்சது தான், ஓப்பனிங்லேயே தெரிஞ்சது இந்த படம் வந்து இங்கே தான் வந்து முடியுன்றது நமக்கு தெரியும். அதனால் அது பெருசாக எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் முடியும்னு தெரிஞ்சிருச்சு. பட்டு அதுலேயுமே இவங்க நம்ம நினச்சி பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தீர்ந்து மறுபடியும் உள்ளே விட்டாங்க. ஏன்னா இது போன பார்ட்டில் யூஸ் பண்ண எதையுமே இந்த படத்தில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினச்சோம். நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் இதை தான் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி முடித்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட். கருணா சார் அந்த படத்தில் பண்ணதில் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட்லேயாச்சும் அவருக்கு நிறைய ரோல் இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை, அவங்க ஊரை விட்டு வந்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு செம கம்பேக் கொடுத்துருந்தாங்க, ஒய்ஃப் கேரக்டருக்கு. ஏன்னா போன படத்துலேயே ஒரு சரியான ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. அவங்க நான் நல்லா படித்த பொம்பளடா, நான் வந்து சரி போனால் போது நீங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து பயங்கரமாகிட்டாங்க. வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. சாங்ஸ் வந்து பெருசாக ஞாபகம் இருக்க மாதிரி இல்லை. 2 சாங் அந்த குட்டி பாப்பா கூட ஒரு சாங் வரும், அது நல்லா இருந்துச்சு. மியூசிக் பிஜிஎம் அங்கங்கே சூப்பராக போட்டிருந்தாங்க. ஓவரால் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், செம்ம வீக்கெண்டு. கட்டா குஸ்தி 2 ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலியான ஒரு படம் தேட்டரில் வந்து பார்க்குறோம். அது ஃபேமிலி ஓரியன்ட் மூவியை வந்து நம்ம தேட்டரில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்லோரும் நல்லா பார்க்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். மெசேஜ் தான் நமக்கு தேவை. ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்ன மெசேஜ் விமன் எம்பவர்மெண்ட். விமன் வந்து எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் போனாலும் அவங்க ஆசையை நிறைவேற்றணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் ஸ்போர்ட்ஸில், அது நிறைவேற்றணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஹஸ்பண்ட் போராடும் போது லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், குழந்தைய வளர்க்குறதுல என்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், பர்சனல் ரிலேஷன்ஸ் என்னென்ன இருக்கும், மற்றவங்களாம் என்ன தொந்தரவு வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகலான்ற மெசேஜ் தான். ஜாலியாக சொல்லியிருக்கிறது தான் இதில் ப்ளஸ். நீங்கள் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது. இதில் போய் லாஜிக் பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு மூவி. கொஞ்சம் சீரியல் வாடை இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக கம்ப்ளீட் பேக்கேஜில் ஜாலியாக பண்ணலாம். அப்படியே தான் இருக்காங்க. அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே அழகு, அதே ஸ்டைலு, அதே ஹேர் ஸ்டைலு, அதே ஒரு கம்பீரம், அதே அந்த விளையாட்டுக்கான ஒரு ஸ்கில் ரொம்ப நல்லா பண்ணி ஒரு வெரி குட் ஆக்ட்ரஸ் அவங்க உண்மையிலே. இதுலேயும் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட அந்த சுட்டி பாப்பா ஒரு குழந்தை ஒன்று ரொம்ப அற்புதமான நடிப்பு. அது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ஒரு படத்தில் நடிச்சிருக்கலாம். பட் ரொம்ப நல்லா அழகாக ரொம்ப யதார்த்தமாக நேச்சுரலாக இருக்கிறது. நிறையா காமெடி ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்தவங்க எல்லாருமே இதில் இருக்கிறாங்க. கூடுதலாக 2 ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வேறு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக போகும். இன்னும் நீங்கள் ஒரு சோகத்தோடு நம்ம வீட்டுக்கு படம் பார்க்க வர்றதே ஒரு ஹாப்பினஸ்க்காக தான். அந்த ஹாப்பினஸ் வந்து கம்ப்ளீட் படம் ஃபுல்லாகவே நம்ம அதை பார்த்துக்க முடியும், அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஓகே, படம் சூப்பராக இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எப்படி லீடு தர போகிறாங்க அப்படின்ற ஒரு மெயின்ஸ் இதுக்காக தான் வந்தோம். போக போக படம் சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக வந்து ஃபன் ட்ராவல் ஆகுது. அந்த காமெடின்ற ஒரு ஜோனர் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை சூப்பராக கவர் பண்ணும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வர்றவங்களுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க.
அவங்க பேர் சூப்பர் ப்ரோ. இப்போ ஒரு டைமில் வந்து சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் பேர் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேரும் அப்படியே சூப்பராக ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் நிறைய மூவிஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க நிறைய படம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுலேயும் இருக்குது ப்ரோ ஸ்டண்ட்டு. ஏன்னா வந்து அவங்க மெயின் கான்செப்டே என்னென்னா குஸ்தி பண்ணுறாங்க. ஸோ குஸ்தின்றப்போ அந்த ஸ்டண்ட் இல்லைனா எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் சண்டை போடுவாங்க கிளைமேக்ஸில், அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் ஸ்டண்ட்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டி எனக்கு ஃபேவரேட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அந்த பீட்டு இன்னும் மண்டைகள் ஓடிட்டு தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். சண்டை சரியாயிடும். கட்டா குஸ்தி 2 நான் உண்மையிலே சத்தியமாக இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே நினச்சேன் ஓகே நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சு, ஒரு ஆவரேஜான படம் தான், ஏதோ வந்தோம் ஓட்டினோம் திட்டினோம் போனோம்னு இருக்கும்போது தான் செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே ரொம்ப அதாவது நினச்சி சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடியை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணோம். அருமையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. விஷ்ணு விஷால் வந்து அழுதார். எனக்கு இதுவரை ரெக்கக்னைஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு இதுக்கான இல்லை. அவர் திறந்த வாயை அப்படி சொல்லிட்டார். அவர் இந்த படத்தில் சொல்கிறோம் ப்ராமிஸ் ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடச்சிச்சு. அது வந்து இந்த படத்தில் தெரியுது. ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் வந்து இந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது. எவ்வளோ தான் புருஷ பொண்டாட்டிக்காணி வந்து இறங்கி போவீங்க. அந்த விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஷ்ணு விஷால் ப்ரோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க கண்டிப்பாக. ஐஸ்வர்யலட்சுமி தாங்க இந்த படத்தில் ஹீரோவே அவங்க தான். அவங்க சொன்னாங்க நான் இப்போ ஒன்றுக்கு போட்ட வெயிட்டே நான் என்னால் இறக்க முடியல, இனிமேலாம் இறக்க முடியாது, குஸ்தியும் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சும்மா அந்த பீல் அவுட் இருக்காங்க. அவங்க உடம்பையும் இறக்கியிருக்காங்க, நல்லா குஸ்தி கற்றுருக்காங்க. எந்தெந்த டெக்னிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து தான் அந்த எஃபர்ட் போடுறாங்கன்னு தெரியல. சூப்பர். ஆனால் அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்குது, சான்ஸே இல்லைங்க. ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே குடும்பத்தில் வராது. அவ்வளோ அருமையான பொண்ணு. என்ன சார் ஆடிஷன் வச்சுட்டு எப்படி சார் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா ஆடிஷன் கொடுத்தா ஒரு 2 டைலாக் 3 டைலாக் எடுத்துருவீங்க. ஆனால் அந்த பிள்ளைய வேலை வாங்கியிருக்காரு பாருங்க, கலக்கிட்டாரு. அவர் கார் முன்னாடியே கொடுத்தாரு பாருங்க. அதில் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்காக சிரிச்சிட்டு வந்துடாவே அந்த படம் ஜெயிச்சிடும். இந்த படம் நல்லா சிரிச்சிட்டு வரலாம். செம்ம பஞ்சு, செம்ம ரெஃபரன்ஸு. 2 ரெஃபரன்ஸ் இந்த படத்தில். ஒன்று அப்படி போடு சாங்கு, இன்னொன்று வந்து ஃபைட்டில் வந்து அந்த முடியை பிடிச்சி இழுப்பார்ல அந்த ஒன்றாவது இது. அதெல்லாம் நான் உள்ளக்க நுழையமே நினச்சேன். சார் கொஞ்சமாக அந்த ரெஃபரன்ஸை வச்சுறீங்களான்னு கேட்டேன். 10 நிமிஷம் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு பாருங்க. செம்மையாக இருந்துச்சு. சரியான ரெஃபரன்ஸு. ஃபஸ்ட் பார்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதனால் கதை 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் தெரிஞ்ச கதையை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனது காரணம் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். ஓவராலாக கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு கழிச்சு கிழிச்சிருவாங்க தேட்டர். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆரம்பத்தில் கொஞ்சம் படம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது பார்ட் 2. அந்த கதையை அவங்க சொல்லி முடிக்கும்போது கடை இன்ட்ரோல் கிட்ட வந்துடுது. ஒரு செகண்ட் ஹாஃப் போகும்போது ஸ்க்ரீன் ப்ளே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிடுறாரு டேரக்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி, சைட் பை சைடு எமோஷன்ஸ், அந்த மாதிரி குடும்பம் சம்மந்தமாக கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் மேம் வராங்க கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு. யோகி பாபு சார் அடுத்து வராரு. அதுக்கப்புறம் படம் வேறு லெவல் பேஸு ஃபாஸ்ட்டாக போயிடுது. செகண்ட் ஹாஃப் போகிற ஸ்பீடே தெரிய மாட்டேது, அவ்வளோ வேகமாக போகுது. அவங்க காம்போ பார்ட் 1லேயே அவ்வளோ ஹிட் இல்லை சார். பார்ட் 2ல் அதோட பயங்கரமாக இருக்குது. அந்த குட்டி பொண்ணு தான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ். அவங்க 2 பேரும் அந்த காம்போ கூட இவங்க சேரும்போது இன்னும் வேறு லெவல் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற முடி சீன் இருக்குது. அந்த இன்டர்வலில் அவங்க அந்த ரெட் கலர் சாரி ஒன்று கட்டிட்டு எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. அதை இந்த பார்ட்டில் அவங்க வேறு லெவலில் ஒன்று சிங் பண்ணியிருப்பாங்க. ரைட்டிங்கில் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளோ அழகாக சிங் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லது. விஜய் அண்ணா சாங் ஒன்று வருது, அதுதான் படத்தோட ஹைலைட்டே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அது வேறு மாதிரி ஒரு காமெடி சீனை கிரியேட் பண்ணும். செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக அது வேறு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணும். விஜய் அண்ணா சாங்னாலே அது வைப்பு தான், நல்லா இருக்குது. ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் அந்த கொஞ்சம் திருப்பி போட்டு அடிக்கிற மாதிரி காட்சிகள் வருது. அவ்வளோ அழகாக கேமரா மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ரைட்டிங் வைஸ் படம் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஷான் ரோல்சன் வழக்கம் போல் நல்ல ஒரு ரொமான்டிக் நம்பர் ஒன்று இருக்குது. அப்புறம் எமோஷனல் சாங் ஒன்று செகண்ட் ஹாஃபில் ஒன்று வருது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்துக்கு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜாலியாக பார்த்து ரெஸ்ட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு படம்.